ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் காருக்கு டேஷ் கேம் நீங்களே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது வீட்லேயே அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பால்ட் க்ரூஸ் கேம் X5 Pro. ஸோ இதை நான் அமேசானில் தான் வந்துட்டு வாங்கினேன். இதனோட ப்ரைஸ் அப்போது வந்துட்டு 9,000 சம்திங் இருந்துச்சு. ஸோ எக்ஸாக்ட் ப்ரைஸ் நான் வந்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கிங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 4K ஃப்ரண்ட் டேஷ் கேம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 8 MP ரெசல்யூஷனில் வந்துட்டு வீடியோ கேப்சர் பண்ணும். 170 டிகிரி வைட் ஆங்கிள் வந்துட்டு இது கவர் பண்ணும். அது தவிர உங்களுக்கு 12 வோல்ட் பவர் அடாப்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பவர் அடாப்டர் நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக ஃப்ரண்ட் டேஷ் கேமில் வந்துட்டு ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் கேமுக்கு பவர் சோர்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் கேமில் இருந்து தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3.5 mm ஜாக் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வயரை யூஸ் பண்ணி நீங்கள் பேக் கேமுக்கு வந்துட்டு பவர் வந்துட்டு எடுத்துகிட்டு போக முடியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு பேக் கேம் இருக்கும். டேஷ் கேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுல நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் நோட்டீஸ் பண்ணணும். என்னென்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ எந்த இடத்துல கேமராவை நீங்கள் வந்துட்டு ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வயரை வந்துட்டு வச்சு பார்த்துங்க. ஸோ எங்கே கேமரா ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அந்த இடத்துல இருந்து வயர் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு கேமராவுக்கு ப்ராப்பராக வந்துட்டு டிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த டிஸ்டன்ஸில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு வயர் வந்துட்டு லென்த் எடுத்துங்க. உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சில டேஷ் கேமில் அவங்களே வந்துட்டு டூல் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்டா அந்த டூல் இல்லாததுனால நான் டைரெக்டாக புல் பண்ணுறேன். புல் பண்ணும்போது அது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு வரும். ஸோ இதை வந்துட்டு எங்கேயும் ஒட்டியோ ஸ்க்ரூ பண்ணியோ இருக்காது. மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த கார் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். லைட்டாக புல் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஸ்பேஸ் கிடைக்கும். அதில் நீங்கள் வந்துட்டு வயரை வந்துட்டு உள்ளே தள்ளிடலாம். ஸோ இந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக் பில்லர் வந்துட்டு வரும். இந்த பில்லருக்குள்ளே விட்டு ஒயரை ஹிட்டனாக எடுத்துகிட்டு போக போகிறோம். மோஸ்ட்லி நம்ம ஒயரை ஹைட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது எங்கேயும் ஒயர் வந்துட்டு டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துங்க. ஸோ இந்த இடத்துல இந்த பில்லர் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இந்த பில்லர் ஓப்பன் பண்ணுறது ஈஸி தான். மைனூட் கேப் இருக்கும்ல, அந்த கேப்பை லைட்டாக வந்துட்டு புல் பண்ணிங்கனாவே, அந்த கேப்பை பிடிச்சி லைட்டாக புல் பண்ணிங்கனாவே அந்த பிளாஸ்டிக் பில்லர் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ மேக் ஷூர் தட் அந்த பட்டனில் நீங்கள் படாத மாதிரி வந்துட்டு ஒயர் இது பண்ணணும். ஏன்னா பட்டனில் பட்டுச்சுன்னா வந்துட்டு மீண்டும் நீங்கள் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணும்போது அந்த பட்டன் அந்த ஒயரை வந்துட்டு டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டு செமி க்ளோஸில் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் என்ன பண்ண போகிறோன்னா ரப்பர் கேசிங் இருக்குது இல்லையா சைடில், அந்த ரப்பர் கேசிங் வந்துட்டு இழுத்திங்கனாவே வந்துட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எப்படி கொண்டு போகிறேன்னு பார்த்துங்க. ஒன்ஸ் அந்த ரப்பர் கேசிங்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ப்ரொவிஷனாக இருக்கும். நீங்கள் வயர்ஸ்லாம் அதில் வந்துட்டு ஹைட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ என்னோடய காருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் கேசிங் முடியிற இடத்துல டோர் நான் ஓப்பன் பண்ணேன்னா டோருக்கு கீழாவே எனக்கு வந்துட்டு ஒயரை நான் வந்துட்டு திரும்ப வந்துட்டு அந்த கேசிங்லேருந்து வெளியில் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள் இந்த வீடியோவில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன கேப் இருக்குது. அந்த கேப் மூலிமா தான் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு வயர்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வெளியில் வராமல் வந்துட்டு தள்ளி விட்டு இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ரப்பர் கேஷிங்கையும் தென் அந்த பில்லர் பிளாஸ்டிக்கையும் வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இது வரைக்கும் நான் ஒயரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இப்போ வந்துட்டு இதை எல்லாமே ஓப்பன் பண்ணது எல்லாமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய க்ளோ பாக்ஸ் கடியில் ஸ்க்ரூஸ் மாதிரி இருக்குது, பிளாஸ்டிக் ஸ்க்ரூஸ் மாதிரி. ஸோ அதுக்கடியில் தான் நான் வந்துட்டு ஒயரை கொண்டு போக போகிறேன்.
ஸோ க்ளவ் பாக்ஸ் கடியில் கொண்டு போனால் நான் சப்போஸ் நம்ம யாராவது இங்கே வந்துட்டு இந்த சீட்டில் உட்கார்றீங்க யாராவது உட்காந்தாங்கனாலும் அவங்க கால் வந்துட்டு எதுலேயும் வந்துட்டு போயிடாது, ஒயரை டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒயரை ஹைட் பண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கு பிறகு பஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணுறதுக்கான உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை லைட்டாக வந்துட்டு புல் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒயரை நான் இது வழியாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். இது வழியாக எடுத்துகிட்டு போனால் கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்துட்டு ஒயர் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு விசிபிளாக யாருக்குமே தெரியாது, எல்லாமே க்ளோஸ்டு தான் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கேம் வந்துட்டு ப்ராப்பரான இடத்துல வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிட்டோம். சேம் அஸ் ஃப்ரண்ட் கேமராவுக்கு நம்ம எப்படி ஒயர் எடுத்துகிட்டு போனோமோ அதே மாதிரி அதே பொசிஷன்லேருந்து நம்ம வந்துட்டு ஒயரை பேக் கேமுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பில்லர் வரைக்கும் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போனோமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு போக போகிறோம். பட் இந்த டைம் வந்துட்டு பில்லரோட அப்பர் சைட்லேயே வந்துட்டு நம்ம ஒயரை எடுத்துகிட்டு போக போகிறோம். இந்த மாதிரி இந்த இடத்துல நான் திரும்ப வந்துட்டு அந்த ரப்பர் கேஸிங்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணி முன்னாடி பண்ண மாதிரி ஒயர்ஸை வந்துட்டு இன்செர்ட் பண்ண போகிறேன். இது வந்துட்டு ரியர் கேமராவுக்கு. ஸோ இப்படி ஜென்டிலாக நீங்கள் உள்ளே புஷ் பண்ணிங்கனாவே வந்துட்டு ஒயர்ஸ் போயிடும். ஒன்ஸ் ஒயர்ஸ் போனதுக்கப்புறம் முன்ன மாதிரி வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பேக் சைடு நீங்கள் வரும்போது இந்த இந்த பில்லர் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி ஜென்டிலாக வந்துட்டு புல் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இந்த பில்லர் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு சேம் எஸ் ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி இந்த ரப்பர் கேஸிங்கை வந்துட்டு நான் புல் பண்ணிட்டு ஒயர்ஸை வந்துட்டு ஜென்டிலாக உள்ளே வந்துட்டு புஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக புஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த கேஸிங்கை வந்துட்டு முன்ன மாதிரி வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம டெயில்கேட்டில் தான் வந்துட்டு நம்ம ரியர் கேமராவை வந்துட்டு ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் மெஷர் பண்ணி வச்சுட்டேன் சென்டர் ஆஃப் த பிளேஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் வச்சு ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் டெயில்கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒயரோட லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு லென்த்து மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் ஒயரை வந்துட்டு நான் ரூஃபு கடியில் வந்துட்டு தள்ளி விட்டுக்க போகிறேன். ஸோ எனக்கு இந்த அளவு ஒயர் இருந்தால் எனக்கு போதும். ஸோ இப்போ டெயில்கேட் நான் ஓப்பன் பண்ணாலும் சரி க்ளோஸ் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு கரெக்டான லென்த் இருக்கும். கேமராவில் உங்களுக்கு அந்த டேப் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க பை டிஃபால்ட்டாக. அந்த டேப்பை நீங்கள் வந்துட்டு பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்கமோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் யூசர் ரிவ்யூ, வீடியோ குவாலிட்டி, இந்த டே டைம் அண்ட் நைட் டைம், நம்பர் பிளேட் ரீடபிலிட்டி, இது மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. நான் வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். நம்ம இப்போ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேம் ரெண்டுத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்துட்டு ஃப்ரண்ட் கேமோட வியூ, இது வந்துட்டு ரியர் கேமராவோட வியூ. 1 மினிட்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் சேவர் வந்துட்டு வந்துடும். எனக்கு வந்துட்டு டைம் வந்துட்டு டிஃபால்ட்டாக ஸ்க்ரீன் சேவராக வந்துட்டு வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ப்ளஸ் டிஐஒய் வீடியோஸ் வேணும்னா நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.